வணக்கம். நம்ம கம்ப்யூட்டரோட இதயம், அதோட மூளை, அது வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர், அதுதாங்க CPU. இன்னைக்கு இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஒரு கிளிக் பண்ணதும் எப்படி ஒரு புது பேஜ் ஓபன் ஆகுது, டைப் பண்ண அடுத்த செகண்ட் எப்படி எழுத்துங்க ஸ்கிரீன்ல வருதுன்னு, நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இவ்ளோ வேகமா சிந்திச்சு வேலை செய்யுது? இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க கம்ப்யூட்டரோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இதோ இங்கதான் இருக்கு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இல்லனா நாம செல்லமா சொல்ற CPU. ஆமா, இதுதாங்க கம்ப்யூட்டரோட மூளை. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு கமெண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு அது செஞ்சு முடிக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரானிக் சர்க்யூட் இது. சரி, அப்போ இந்த மூளையோட வேலைதான் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டரா வேலை செய்ய வைக்கிற எல்லா வேலையும் பாக்குறது இந்த CPU தான். ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்றதுலேருந்து நீங்க பண்ற மவுஸ் கிளிக் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதாங்க பொறுப்பு. நம்ம மூளையில பாக்குறதுக்கு, கேக்குறதுக்கு, யோசிக்கிறதுக்குன்னு தனித்தனி பகுதிகள் இருக்குல்ல, அதே மாதிரிதான் CPUக்குள்ளேயும் குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்குன்னு 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. அது ஒன்னும் என்ன பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோ இந்த 3 தாங்க CPUவோட சூப்பர் ஹீரோ டீம். கணக்கு போடுற அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அதாவது ALU. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் யூனிட், அதாவது CU. அப்புறம் டேட்டாவை தற்காலிகமா சேமிச்சு வைக்கிற ரெஜிஸ்டர்ஸ். இந்த 3ம் எப்படி ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல்ல ALUவை பத்தி பார்க்கலாம். இது CPUவோட ஸ்பெஷல் கால்குலேட்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா கணக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும், லாஜிக்கலான முடிவுகளையும் எடுக்கிறது இந்த ALUவோட வேலை தான். இப்போ ALUக்கு 2 முக்கியமான வேலைங்க இருக்கு. ஒன்னு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு நமக்கு தெரிஞ்ச எல்லா கணக்குகளையும் போடுறது. இன்னொன்னு லாஜிக், அதாவது 2 நம்பர்ல எது பெருசு, எது சிறுசு, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்னு ஒப்பிட்டு பாக்குறது. இந்த 2 வேலையும் பண்றது தான் ALU. அடுத்தது கண்ட்ரோல் யூனிட், அதாவது CU. இது ஒரு படத்தோட டைரக்டர் மாதிரியோ இல்ல ஒரு பெரிய மியூசிக் கன்சர்ட்டை நடத்துற கண்டக்டர் மாதிரியோ நினைச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல இருக்கிற மத்த பாகங்கள் எல்லாம் எப்போ என்ன செய்யணும்னு ஆர்டர் போடுறது இந்த டைரக்டர் CU தான். அப்போ இந்த CU எப்படி வேலை செய்யுது பாருங்க. முதல்ல மெமரியில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கும். அடுத்து அந்த வேலையை செய்ய சொல்லி ALU மாதிரி சரியான பார்ட்ஸ்க்கு சிக்னல் அனுப்பும். கடைசியா டேட்டா எல்லாம் கரெக்டான வழியில சரியான நேரத்துல போகுதான்னு பாத்துக்கும். ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். ALUன்றது வேலையை செய்யற ஆள், CUன்றது வேலையை எப்போ செய்யணும்னு சொல்ற டைரக்டர். இந்த ஒரு வித்தியாசம் புரிஞ்சாலே போதும், ரெண்டோட வேலையும் நமக்கு தெளிவா விளங்கிடும் இல்லையா? கடைசியா ரெஜிஸ்டர்ஸ். இது CPUவோட சூப்பர் ஃபாஸ்ட் நோட் பேடுன்னு சொல்லலாம். நாம ஒரு கணக்கு போடும்போது முக்கியமான நம்பர்ஸை ஒரு பேப்பர்ல வேகமா எழுதி வைப்போம்ல, அதே மாதிரிதான் CPU அதுக்கு தேவையான டேட்டாவை உடனுக்குடனே எடுத்து பயன்படுத்த இந்த ரெஜிஸ்டர்ஸ் ரொம்ப உதவுது. இந்த ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா CPUக்கு உள்ளேயே இருக்கிற ரொம்ப வேகமான மெமரி. ALU ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கு தேவைப்படுற டேட்டாவை ஒரு நொடியில எடுத்து கொடுக்கறது இதுதான். உண்மையே சொல்லப்போனா இந்த ரெஜிஸ்டர்ஸோட வேகம் தான் ஒரு CPUவோட மொத்த பெர்ஃபார்மன்ஸுமே முடிவு பண்ணுது. சரி, இப்போ நாம இந்த 3 பாகங்களையும் தனித்தனியா பார்த்துட்டோம். ஆனா இதோட உண்மையான மேஜிக்கே இது 3ம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது தாங்க இருக்கு. ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்னு கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யும். யோசிச்சு பாருங்க, இந்த டீம் ஒர்க் எப்படி நடக்குதுன்னு. டைரக்டர் CU ஒரு கமாண்ட் கொடுக்குது, உடனே நம்ம ஆள் ALU வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு தேவைப்படுற டேட்டாவை பக்கத்திலேயே இருக்கிற சூப்பர் ஃபாஸ்ட் நோட்பேட், அதாவது ரெஜிஸ்டர்ஸ் லிருந்து உடனே எடுத்துக்குது. இது ஒரு பெர்ஃபெக்டான செம ஃபாஸ்டான டீம் ஒர்க். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லிருது இல்லையா? ALU, CU, ரெஜிஸ்டர்ஸ்னு இந்த 3மே தனித்தனியா ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா இது 3ம் ஒன்னா சேரும்போது தான் ஒரு முழுமையான யோசிக்கிற மூளையா நம்ம CPU உருவாகுது. நாம பார்த்த இந்த ALU, CU, ரெஜிஸ்டர்ஸோட டீம் ஒர்க் எவ்வளவு பவர்ஃபுல்னா, இன்னைக்கு இருக்கிற CPUக்கள் ஒரு செகண்டுக்கு பில்லியன் கணக்குல, அதாவது பல 100 கோடி கட்டளைகளை செயல்படுத்தும். இந்த வேகத்தை தான் நம்ம கிளாக் ஸ்பீடுன்னு GHz சொல்றோம். அது மட்டும் இல்ல, இப்போலாம் ஒரே CPU சிப்ல பல மூளைகள், அதாவது மல்டி கோர்கள் இருக்கு. இதனால நம்ம கம்ப்யூட்டர் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியுது. இதோட வளர்ச்சி உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அடுத்து என்ன? கம்ப்யூட்டர் உலகத்தோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.